ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு தீரஜ் கிச்சன் சேனல். இன்றைக்கி நாம் மதுரை ஸ்பெஷல் சிக்கன் கறி தோசை செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த கறி தோசை வெளி இடங்களில் அதிகமாக கிடைக்கிறதே இல்லை. அப்படியே கிடைச்சாலும் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். நான் சொல்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா அதே சுவையோடு இருக்கிற கறி தோசையை நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3 சிக்கன் தோசை சுடுறதுக்கு தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ சிக்கன் கொத்துக்கறி. அப்படி கொத்துக்கறி கிடைக்கலனா போன்லெஸ் சிக்கன் வாங்கி மிக்சியில் அடித்து கொத்துக்கறி பண்ணிக்கோங்க. 3 தோசை ஊற்றுறதுக்கு தேவையான தோசை மாவு, முட்டை 2, சின்னதாக நறுக்கின வெங்காயம் 1, அரை தக்காளி சின்னதாக நறுக்கினது, சின்னதாக நறுக்கின பச்சை மிளகா 1, அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் மிளகு பொடி, 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் கருவேப்பிலை இலை, சின்னதாக நறுக்கின 1/4 கப் கொத்தமல்லி இலை, 1 ஸ்பூன் உப்பு. இப்போ வறுத்து அரைக்க தேவையான மசாலாக்கள் என்னென்னு பார்க்கலாம். கிராம்பு 5, 1 இன்ச் அளவுக்கு பட்டை, ஏலக்காய் 1, வரமிளகாய் 6, பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், அரை ஸ்பூன் சீரகம், கொத்தமல்லி விதை 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் எண்ணெய் இல்லாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்ததை மிக்சியில் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணுங்க. எண்ணெய் சூடானதும் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாக வதக்குங்க. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ சுத்தம் செஞ்ச கோழி கொத்துக்கறி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதில் உப்பு மஞ்சள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 4 நிமிஷம் வேக வைங்க. 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விடுங்க. தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா சிக்கன்லேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும், அதுவே போதும் இது செய்கிறதுக்கு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இந்த அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மசாலா வேகிறதுக்கு அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. திருப்பி இதை நாம் 6 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வைக்கணும். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விடுங்க. இப்போ தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ சின்னதாக நறுக்குன கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். இப்போ தோசை மேலே வைக்க சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. இதை வெறுமனை கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தோசை மாவு எடுத்து ஊத்தாப்ப சைஸுக்கு ஒரு தோசை ஊற்றுங்க. இதில் முட்டையை அடித்து வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இப்போது சமைச்சு வச்சிருக்கிற கோழி கொத்துக்கறியை தேவையான அளவு எடுத்து வீடியோவில் காட்டுற மாதிரி மெதுவாக தோசையில் ஸ்ப்ரெட் பண்ணுங்க.
இப்போ இந்த தோசை மேலே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. கடைசியாக அது மேலே 1 ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்து அப்படியே தூவி விடுங்க. தோசை அடியில் வெந்ததும் திருப்பி போட்டு 2 நிமிஷம் இதை வேக வைங்க. திருப்பி போட்டதுக்கப்புறம் தோசையை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் தோசைக்கு நடுவில் நல்லா வேகும். இப்போ சூடான சுவையான சிக்கன் கறி தோசை ரெடி ஆயாச்சு. இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி சிக்கன் கறி தோசை செஞ்சிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வளர்ந்துட்டு வர இந்த சின்ன யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எதுவானாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.